உறவுகளுக்கு வணக்கம். டீலிமிட்டேஷன் மகளிருக்கு இடஒதுக்கீடு 33% பில்லு பார்லிமெண்ட்ல நேற்று தோல்வி அடைஞ்சிருச்சு. அதை பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த டீலிமிட்டேஷன் பில் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு பில்லு கொண்டு வரும்போதே நமக்கு ஒரு சின்னதா சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு எந்த காரணத்தை கொண்டு ஆதரவு தெரிவிக்காது. அது எப்படிப்பா போற போக்குல சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற உதாரணமே சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முன்னாள் தலைவர் மறைந்த அமரர் கருணாநிதி அவர்களின் மகள், அவங்கள வச்சே இதை பேசலாம். மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு நம்ம கனிமொழி அவங்கள சொல்லலாம். அவங்க எங்க சட்டமன்றத்துல போட்டியிட்டு ஒருவேளை அவங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வந்தாங்கன்னா, இருக்கிற தலைவர் ஸ்டாலினோட மகன் உதயநிதி அவருக்கு ஆபத்து அப்படின்னு உணர்ந்து கனிமொழி அவங்கள டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினரா மாத்தி டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க. சோ எந்த ஒரு விதத்திலையும் கனிமொழி அவங்கள தமிழ்நாட்டுல அரசியலே பண்ண விடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது தன் மகனோட பதவி ஆபத்து வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அப்போ இப்பவே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். 33% இடஒதுக்கீடுக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளிக்கும்? ஆதரவு அளிக்காது. அதே சமயம் நீங்க இன்னொரு விஷயமும் நல்லா பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்கள் யாரையுமே ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறதுக்கு அனுமதிக்கவே அனுமதிக்காது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா 2 உதாரணம் சொல்லலாம். ஒண்ணு, உலகறிஞ்ச உண்மை, ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை பாரத பிரதமர் ஆகிறதுக்கான அத்தனை தகுதியும் இருந்து அதை மற்ற மாநில கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் முன்மொழிந்தப்போ மூப்பனார் பிரதமர் ஆனா தன்னோட அரசியல் எதிர்காலம் சூனியமாகும்ன்றத முடிவு பண்ணி கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு தடுத்தார். இது உண்மை. இத மூப்பனார் ஐயா அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க. 2வது, இந்திய ஜனாதிபதியா அப்துல் கலாம் ஐயா அவர்களை 2வது முறையா ஜனாதிபதியா முன்மொழியலாம் அப்படின்னு அத்தனை கட்சிகளும் முன்மொழிந்தப்போ கலாம் என்றால் கலகம்னு சொன்ன கருணாநிதி அவர்கள் ஐயா ஜனாதிபதி ஆகிறதுக்கான அப்துல் கலாம் ஐயாவை தடுத்து நிறுத்தினாங்க. இது 2 மிகச்சிறந்த உதாரணம். சரி, டீலிமிட்டேஷனுக்கு இப்ப வருவோம். டீலிமிட்டேஷன் என்னடா, ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் குதின்னு குதிக்குது, தொகுதியை குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொகுதி கூட தான் நமக்கு கிடைக்கும், குறையாது அப்படின்னு சொல்றாங்களே. நாம ஒரு சில விஷயங்களை முன்னோக்கி போறப்பதான் நம்ம கண்ணுல இந்த வீடியோவும் பட்டுது. இது தொடர்ந்து வரும் அந்த வீடியோவை, அதை பாருங்க. டீலிமிட்டேஷன் இன்னைக்கு ஆரம்பிக்கலங்க. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் இந்திய அரசால அனுமதிக்கப்பட்ட சட்ட நிபுணர் குழு தொகுதி மறுசீராய்வு பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போவோம். 1952 முதல் முறையா இந்தியாவில தேர்தல் நடத்தி சென்னை மாகாணத்துக்கு அன்னைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 62. அதுக்கப்புறம் தொகுதி மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு சென்னை மாகாணத்தின் அன்னைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 41. அது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. காமராஜர் ஆட்சி காலத்திலையும், பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சி காலத்திலையும், அண்ணாதுரை ஆட்சி காலத்திலையும். 1972 திரும்பவும் டீலிமிட்டேஷன் குழு உட்காருது, தொகுதி மறுசீரமைப்பு பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. 1972 அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல இருந்தது கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துலதான் 41 பேர் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39 குறைக்கப்பட்டது. இதை ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப புள்ளி அங்க போட்டது கருணாநிதி. தமிழர்களோட உரிமையும் தமிழ்நாட்டோட உரிமையும் மொத்தமா அடிமையாக்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி தான். அது காவேரி நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், பாலாறு பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும், கல்விக் கொள்கை பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி இன்னைக்கு தமிழர்கள் அதிகமா சந்திச்சுட்டு இருக்க அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் கருணாநிதி அவர்கள் தான்.
இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புல இந்த பிரச்சனைக்கும் காரணம் அதே கருணாநிதி அவர்கள் தான். அன்னைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சப்போ கூப்பாடு போடாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஏன் இப்படி குதிக்குது? அதுவும் நமக்கு 50% கூடுதலா தான் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் குதிக்கிறாங்க? காரணம் புரியல. அதான் அரசியல். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவா பதில் சொல்லிட்டாரு. 2 விஷயம் இதுல அடங்கியிருக்கு. ஒன்னு, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் 33 விழுக்காடு. பெண்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. ஏன்னா மு.க. ஸ்டாலினுக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னாலே ஏதோ பயம் இருக்கு போல இருக்கு. மேபி அவர் வீட்டுல இருந்தே அதை புரிஞ்சுக்கலாம். சகோதரியை சட்டமன்றத்துக்குள்ள நுழைய விட்டா பையனுக்கு பாதிப்பு அப்படிங்கறதுனால எப்படி நாடாளுமன்றத்திலேயே வச்சிருக்காரோ அதே மாதிரி சட்டமன்றத்திலேயே பெண்களுக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னா, ஆட்சி அதிகாரம் மாறிடுச்சுன்னா பையனுக்கு காணாம போயிடுவான்னு அந்த பயமா கூட இருக்கலாம். ஆனா என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, இந்த 2026 இது செய்யக்கூடிய இந்த முடிவு எடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஒப்புக்கொண்டது யாரு? கருணாநிதி. என்னமோ புதுசா இன்னைக்கு காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா இது வரா மாதிரி ஐயோ அம்மா அப்பான்னு இவங்க குதின்னு குதிக்கிறதும், இவங்க மேற்கோள் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுல இருந்து வருதுன்னா இவங்க அனுபவத்துல இருந்து வருது. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத தேஞ்சு கட்டருமான கதை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி 12.55 விழுக்காடு பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அது கழுது தேஞ்சு கட்டரும்பா 7.2 விழுக்காடு வந்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கு. 1952 நம்ம கிட்ட 62 எம்பி, 12.55 விழுக்காடு கட்டரும்பா தேஞ்சு 7.2 பண்ணது ஃபுல்லா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான். இப்ப புதுசா போகுது போனா அப்ப போன போது என்ன பண்ணாங்க? அதுல போன போது கூட தமிழ்நாடு இல்லனே, அது சென்னை மாகாணம், ஒரு நிமிஷம் 4-5 ஸ்டேட்ல இருந்துச்சு. அந்த வரலாறு சொல்லி எனக்கு தெரியும் இப்படி வந்துருவாங்க உடனேன்னு. அதுக்கப்புறம் மொழிவாரி வாரமா பிரிக்கும் போது கம்மியாகுது. 1967 வரைக்கும் 41 நிக்குது. 1973 கருணாநிதி முதலமைச்சர் இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் 525 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை 543 மாத்திரேன்னு பில்லு கொண்டு வராங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 2 எம்பி போகுது தமிழ்நாட்டுக்கு. என்ன போராட்டம் பண்ணிட்டாரு கருணாநிதி? என்ன பெருசா குரல் கொடுத்துட்டாங்க? அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இப்ப அடிப்படையில பிரதிநிதித்துவம் மாறக்கூடாதுன்னு எங்க சொன்னோம் நாங்க? கேள்வி வரும்ல, நீங்க எங்க குரல் கொடுத்தீங்கன்னு. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இதே டீலிமிட்டேஷனுக்கு பத்தி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா எங்களுடைய பிரதிநிதியா மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் போறாரு. எழுத்துப்பூர்வமா கொடுக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் 31 எம்பிங்கிறது 7.18 விழுக்காடு. இது எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது, இதுதான் அதிமுகவின் நிலைப்பாடுன்னு கொடுக்கிறோம். மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சொல்லி அதிமுக சொன்னதை கழட்டி விட்டாங்க. சத்தம் போடாம அமைதியா மறைச்சிட்டாங்க. அப்போ நாங்க தீர்வை நோக்கி நகர்றது மட்டுமல்ல, தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தை அங்க எடுத்து சொல்லியிருக்கோம். ஏன் மறைச்சாங்க திமுக? ஏன் சொல்லல? பிரதான எதிர்கட்சி இது ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க, ஏன் மறைச்சாங்க? திட்டமிட்டு ஏன் மறைச்சாங்க? ஏன்னா இந்த மாதிரி மலிவு அரசியல் ஆடணுங்கிறதுனால தானே. அடிப்படையா இன்னைக்கு அமித்ஷா சொன்ன ஒரு விஷயம் பிரிச்சு பார்ப்போம். 543 இருந்து 816 எம்பியா மாற்ற போகிறோம். கர்நாடகா 28 இருந்து 42 ஆகுது. ஆந்திர பிரதேசம் 25 இருந்து 38 மாறுது. தெலுங்கானா 17 இருந்து 26 மாறுகிறது. தமிழ்நாடு 39 இருந்து 59 மாறுகிறது. கேரளா 20 இருந்து 30 மாறுகிறது. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, தென்னிந்தியாவில் 129 எம்பிக்கள் இப்போ 195 மாறப் போகிறார்கள். தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவம் 23.74 என்பது 23.87 உயர்கிறதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாரு. இந்த ஆலோசனை நாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மீட்டிங்ல சொன்னோமே, அப்பயும் அதை பத்தி பேசல. நீங்க எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் அடிப்படையா ஒண்ணு கேட்போம். 2001லயே 25 வருஷம் கழிச்சு டீலிமிட்டேஷன் ஆரம்பிக்க போறோம்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்போ கருணாநிதி சொன்னாரா? அப்ப 25 வருஷம் கழிச்சு இதே 1971 மக்கள் தொகை கணக்குல எடுங்கன்னு சொன்னாரா? அந்த மாதிரி ஏதாவது ஆலோசனை சொன்னாங்களா? அதுக்கப்புறம் 2004 இருந்து 2014 10 வருஷம் காங்கிரஸ் 2019 பிஜேபி ஒரு 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வராங்க. செப்டம்பர் 2023 அது பாஸ் ஆகுது. ஆனா அதுக்கு தான் வந்துட்டேன். கேள்வி கேட்டுறேன், அதுதான் வரேன். அது உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். அது என்ன சொல்றாங்க? நேஷனல் சென்சஸ் முதல்ல நடத்தணும், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டிட்யூன்சி பவுண்டரியை ரீட்ரா பண்ணணும். மேத்தமேட்டிக்கலி அதை டிசைட் பண்ண பிறகுதான் பெண்களுக்கான மசோதாவை கொண்டு வரணும்னு 2023 அந்த மசோதா சொல்லுது. இப்ப நீங்க சொல்றது அப்படி கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். அதோட பில்லு பேர் நான் படிக்கட்டுமானா? படிங்க. நாரி சக்தி வந்தன் அதிநியம் பில். அதானே கஷ்டப்படி இந்தியில படிக்க வேண்டியதா இருக்கு. நாரி சக்தி வந்தன் அதிநியம் பில். இதுல திமுக ஓட்டு போடுச்சா ஓட்டு போடலையா?
ஆமா நான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டாங்களா? அப்ப திமுக யாராவது இதுக்கும் டீலிமிட்டேஷன் சம்பந்தம் இல்ல நாடாளுமன்றத்துல பதிவு வச்சிருக்காங்களா? 37 MP 2004 40 MP யோட உட்கார்ந்தீங்க சார் பதிவு வச்சீங்க. பெண்களுக்கு நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கிறதுக்கு தமிழ் இந்தியால எந்த கட்சி வேணாம்னு சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணே நீங்க நாரி சக்தி அந்த மசோதாவுக்கு பெண்களுக்கான 33% மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு கட்சி பேரை நீங்க சொல்லுங்க. அதான் சொல்றேன். அப்போ ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இல்லனா அப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். 2023 ஒத்துக்கிட்டாங்க. இருங்க 2023 ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எதிர்க்கறாங்க. இல்ல நீங்க தப்பா செய்றீங்க. சென்சஸ் நீங்க அந்த மசோதா ஒரு அடிப்படை புரிதல் இப்ப ஏன் நம்ம ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம்னா அமித்ஷா பர்சன்டேஜ் நீங்க சொன்னத உங்க கூட்டணி கட்சி சொன்னதை நீங்க மாத்தி பேசுறீங்க. 2023 மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வருகிற போதே முதல்ல சென்சஸை எடுப்போம். சென்சஸை எடுத்து முடிச்ச பிறகு மக்கள் தொகைக்கேற்ப மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை மறுவரையறை முடிவு செய்யப்பட்ட பின்னரே 33% அமல்படுத்துவோம். இன்னொரு விஷயம் நீங்க கன்வீனியன்ட்டா மறுக்கிறீங்க. அந்த பில்லோட அடிப்படை என்னன்னா சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அனைத்து தரப்பட்ட நிலைகளிலும் அதிகார பகிர்வுல 33 விழுக்காடு பெண்களுக்கும் the bill stipulates a quota for SCs and STs பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்த பில்லில் ஒரு குறிப்பு இருக்கு. அதனால நீங்க பெண்கள் 33 மட்டும் அதை சுருக்காதீங்க. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியனுக்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம பில் பாஸ் பண்ணிட்டே இருக்கும். 2001 பில் போடுறோம், 2011 போடுறோம், 2020 போடுறோம். அப்படி இருக்கு. பிரதர் ஒண்ணு அவர் கேளுங்க, நீங்க கேளுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இனிய பதட்டப்படுறீங்க. பதட்டம் எல்லாம் படல. பொறுமை இல்ல உங்க மக்கள் பாக்குறாங்கல்ல. இல்ல மக்கள் பாக்குறாங்க. உங்க சான்ஸ் உங்க சான்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தெரியணும்ல. கருணாநிதி 2 MP விட்டு கொடுத்த பதில் இருக்கான்னு பாப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம். 2 MP விட்டு கொடுக்கும்போது கருணாநிதி ஏன் வாய் திறக்கலங்கல இருந்து ஆரம்பிப்போம். வீடியோவை பார்த்திருப்பீங்க. இப்ப புரியுதா? தமிழர்கள் தமிழ்நாடு சந்திச்சிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்த தலைவர்கள் மட்டும்தான். சோ வாக்காளர்கள் அத்தனை பேரும் புரிஞ்சு நிறுத்தி நிதானமா சிந்திச்சு வாக்களிங்க. உங்க வாக்க தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. அது எந்த உங்களுக்கு பிடிச்ச கட்சியா இருக்கட்டும். ஆனா தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் உங்க வாக்க பதிவு பண்ணாதீங்க. அது உங்க தலைமுறையே சிதைச்சிடும். வாக்களிங்க, வாக்களிக்க மறந்துடாதீங்க. 23ஆம் தேதி தேர்தல் வாக்களிக்கிற நாள். கண்டிப்பா வாக்களிங்க. நன்றி.